முதலாவதாக எம் குமரன் திரைப்படத்தில் பின்னணியில் ஒரு சில காட்சியில் மட்டும் தோன்றியிருப்பார். இரண்டாவதாக புதுப்பேட்டை திரைப்படத்திலும் பின்னணியில் ஒரு சில காட்சியில் மட்டும் தோன்றியிருப்பார். மூன்றாவதாக லீ திரைப்படத்திலும் பின்னணியில் ஒரு சில காட்சியில் மட்டும் தோன்றியிருப்பார். நான்காவதாக வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலும் பின்னணியில் ஒரு சில காட்சியில் மட்டும் தோன்றியிருப்பார். ஐந்தாவதாக நான் மகனல்ல திரைப்படத்தில் கார்த்தி அவர்களின் நண்பனாக தோன்றியிருப்பார். ஆறாவதாக பலே பாண்டியா திரைப்படத்தில் பாண்டியன் சகோதரராக தோன்றியிருப்பார். ஏழாவதாக தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருப்பார். எட்டாவதாக வர்ணம் திரைப்படத்தில் முத்து கதாபாத்திரமாக நடித்திருப்பார். ஒன்பதாவதாக சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரமாக நடித்திருப்பார். பத்தாவதாக பீட்சா திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருப்பார். 11வதாக நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் திரைப்படம். 12வதாக நடித்த திரைப்படம் சூது வெவ்வும் திரைப்படம். 13வதாக இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா திரைப்படம். 14வதாக நடித்த திரைப்படம் ரம்மி திரைப்படம். 15வதாக நடித்த திரைப்படம் பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படம். 16வதாக ஜிகர்தண்டா திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். 17வதாக கதை திரைக்கதை வசனம் இயக்கம் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். 18வதாக திருடன் போலீஸ் திரைப்படத்தில் ஒரு பாடலில் மட்டும் தோன்றியிருப்பார். 19வதாக நடித்த திரைப்படம் வன்மம் திரைப்படம். 20வதாக நடித்த திரைப்படம் புறம்போக்கு எனும் பொது உடைமை திரைப்படம். 21வதாக நடித்த திரைப்படம் ஆரஞ்சு மிட்டாய் திரைப்படம். 22வதாக நானும் ரவுடிதான் திரைப்படம். 23வதாக நடித்த திரைப்படம் சேதுபதி திரைப்படம். 24வதாக காதலும் கடந்து போகும் திரைப்படம். 25வதாக நடித்த திரைப்படம் இறைவி திரைப்படம். 26வதாக தர்மதுரை திரைப்படம். 27வதாக ஆண்டவன் கட்டளை திரைப்படம். 28வதாக ரெக்க திரைப்படம். 29வதாக கபன் திரைப்படம். 30வதாக விக்ரம் வேதா திரைப்படம். 31வதாக புரியாத புதிர் திரைப்படம். 32வதாக கதாநாயகன் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். 33வதாக கருப்பன் திரைப்படம். 34வதாக ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் திரைப்படம். 35வதாக டிராபிக் ராமசாமி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். 36வதாக ஜுங்கா திரைப்படம். 37வதாக இமைக்கா நொடிகள் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். 38வதாக சக்கை சிவந்த வானம் திரைப்படம். 39வதாக 96 திரைப்படம். 40வதாக சீதகாதி திரைப்படம். 41வதாக பேட்ட திரைப்படம். 42வதாக சூப்பர் டீலக்ஸ் திரைப்படம். 43வதாக சிந்துபாத் திரைப்படம். 44வதாக மார்கோனி மத்தாய் எனும் மலையாள திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். 45வதாக சாய்ரா நரசிம்ம ரெட்டி எனும் தெலுங்கு திரைப்படத்தில் நடித்திருப்பார். 46வதாக சங்க தமிழன் திரைப்படம். 47வதாக ஓமை கடவுளே திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். 48வதாக காப்பே ரணசிங்கம் திரைப்படம். 49வதாக மாஸ்டர் திரைப்படம். 50வதாக குட்டி ஸ்டோரி திரைப்படம். 51வதாக உப்பென எனும் தெலுங்கு திரைப்படம். 52வதாக லாபம் திரைப்படம். 53வதாக துக்ளக் தர்பார் திரைப்படம். 54வதாக அன்னபெல் சேதுபதி திரைப்படம். 55வதாக முகில் திரைப்படம். 56வதாக கடைசில பிரியாணி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். 57வதாக ஒபாமா உங்களுக்காக எனும் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். 58வதாக கடைசி விவசாயி திரைப்படம். 59வதாக காத்துவாக்குல 2 காதல் திரைப்படம். 60வதாக விக்ரம் திரைப்படம். 61வதாக மாமனிதன் திரைப்படம். 62வதாக 19/1A எனும் மலையாள திரைப்படம். 63வதாக DSP